நவீஸ் ஃபுட்பால் நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் போடுற ரெசிபீஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த ரெசிபிக்கு ஒரு வெசலில் நிறைய தண்ணி ஊற்றி அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் இந்த ஹக்கா நூடுல்ஸ் 4 பீஸ் போட்டிருக்கேன் நான். இது நார்மலாக கடையில் கிடைக்கிது. ஒரு 10 ருபீஸ் 12 ருபீஸ் அந்த மாதிரி பேக்கெட்ஸ் இருக்கும். அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் போதும், நல்லா குக் ஆகிடும். இந்த மாதிரி குக்கான பிறகு அதை நம்ம நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நல்லா வடித்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸும் பார்த்துக்கலாம். இப்போ நம்மளோட நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான வெஜிடபிள்ஸ் நம்ம எல்லா வெஜிடபிள்ஸுமே ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கோம். நூடுல்ஸ் வந்து நீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால் இதையும் நீல வாக்கிலேயே அரிஞ்சு வச்சுருக்கோம். கேரட், கோஸ், பீன்ஸ், குடமிளகாய், வெங்காயத்தாள், சோயா சாஸ் 4 ஸ்பூன், வினிகர் 2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், உப்பு, மிளகுத்தூள். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் வெங்காயத்தாளோட ஒயிட் போர்ஷனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஒன்று ஒன்றா நம்ம ஆட் பண்ணி வதக்கிறது எல்லா வெஜிடபிள்ஸையும் நல்லா குக் பண்ண வைக்கும். ஸோ பீன்ஸ் கொஞ்சம் நேரம் ஆகும் வதங்கிறதுக்கு, அதனால் முதல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேரட் சேர்த்துருக்கோம். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். யூஸ்வலாக ஃப்ரைட் ரைஸ்க்கு நம்ம எப்போவுமே பொடி பொடியாக காய்கறின்னு இருக்கும். ஆனால் நூடுல்ஸ்க்கு இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சால் தான் நூடுல்ஸும் அதுவும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ இந்த கேரட் நல்லா வதங்கின பிறகு நம்ம குடமிளகாயை சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதும் நம்ம கோஸ் சேர்த்துக்கலாம். கோஸ் சேர்த்தாச்சு. நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான உப்பை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான சோயா சாஸ் முதல்ல சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சோயா சாஸ், 2 ஸ்பூன் வினிகர். இது எல்லாத்தையும் நல்லா லேசாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு நம்ம இந்த வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ்க்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான இந்த ஹக்கா நூடுல்ஸை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். வேக வச்சுருந்த இந்த ஹக்கா நூடுல்ஸ் நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் வேக வச்சுருத்துருக்கணும். இன்னும் கொஞ்சம் வேக வச்சிங்கன்னா குழஞ்சிடும். ஸோ இப்போ இந்த நூடுல்ஸ்க்கு தேவையான உப்பு, மிளகுத்தூள் இது சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வதக்கி எடுத்த வெஜிடபிள்ஸ், இந்த உப்பு, மிளகு, இந்த நூடுல்ஸ் இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆன பிறகு நம்ம பேலன்ஸ் இருக்க இன்னும் 2 ஸ்பூன் சோயா சாஸையும் சேர்த்துக்கலாம். அண்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன் போர்ஷனையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு லேசாக ஒரு மைல்ட் மிக்ஸ் கொடுத்து சர்வ் பண்ணிக்கலாம். நம்மளோட வெஜிடபிள் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.